ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சைட் டிஷ் இருந்தாலும் கூடவே இந்த தேங்காய் சட்னியும் இருக்கும். அது இட்லியோ இல்லை தோசையோ வெண்பொங்கலோ எதாக இருந்தாலும் தேங்காய் சட்னி இல்லாமல் இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் சைட் டிஷ்ஷே வந்து தேங்காய் சட்னியாக தான் இருக்கும். ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 2 தோசை ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சா போதும் அப்படின்னு பண்ணிடுவோம். அந்த மாதிரி எந்நேரமும் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய தேங்காய் சட்னியை எப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அரைக்கலாம் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 1.5 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் மூடி தேங்காய், இன்னொரு மூடி தேங்காயில் ஒரு ஆஃப் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம லெஃப்ட் சைடில் வச்சு பல்ஸில் வச்சு ஒரு 2-3 வெறு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு துருவன தேங்காய் மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா துருவி வந்துருச்சு. இது கூட நம்மளுக்கு நம்ம 6-7 முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5-6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா திக்காக நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த முந்திரி பண்ணுற வேலை. நல்லா ஒயிட்டாக நல்லா திக்காக நம்மளுக்கு கொடுக்கும். இது கூட நம்ம வந்து இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணணுங்கிறது இல்லைங்க. இஞ்சி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த கச்சை டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால் நம்ம ப்ளைனாக இப்படி அரைச்சா உங்களுக்கு உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு கடுகு, நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு எந்த அளவுக்கு தேவையோ. சில பேர் வந்து எனக்கு உளுந்தம்பருப்பு நிறையா வேணும், ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொன்றும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வரமிளகா பிச்சு ஒரு 2-3 வரமிளகா கிள்ளி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வரமிளகா போடலை. நிறையா பேர் இதில் வரமிளகா கிள்ளி போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா பேர்த்துக்கு. கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்து அந்த கட்டியான அந்த சட்னியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டாக வர்றதுக்கு நம்ம துருவி தந்தோம்னு வச்சுக்கோங்களேன், துருவி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒயிட்டாக வரும். இல்லைன்னா நம்ம தேங்காய் வந்து எடுக்கும்போது கத்தியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வரும். பாருங்கள், இன்றைக்கி நான் அடக்கி தான் இந்த தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.